மக்கள் நல கூட்டணியில்தான் தேமுதிக இணைந்திருப்பதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் மாநில செயலாளர் தா பாண்டியன் கூறியிருக்கிறார். அவரிடம் செய்தியாளர் சார்ல்ஸ் நடத்திய உரையாடலை பார்க்கலாம். மக்கள் நல கூட்டணியும் அதாவது தேமுதிக விஜயகாந்தோட கூட்டணி கேப்டன் கூட்டணி உருவாகியிருக்கு. இப்போ இந்த கூட்டணி ஊழல் மற்றும் மது ஒழிப்பு கூட்டணி ஆட்சின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஏற்கனவே இதெல்லாம் வாக்குறுதிகள் மக்களிடம் கொடுத்து தேர்தலை சந்திக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நிறைவேற்ற முடியுமா? அவர்கள் கூறியிருக்கிறார்கள், அவர்கள்தான் பொறுப்பேற்று செய்து கொண்டிருக்கிறார்கள், செய்ய வேண்டும், செய்வார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது எனக்கு. நான் ஒரு குடிமகன் என்ற முறையில் கட்சி எடுத்திருக்கிற முடிவை நிறைவேற்ற வேண்டும், அவ்வளோதான். இப்போ தற்பொழுது அதாவது பொதுவாக எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க, நீங்கள் கிங்காக இருப்பீங்களா கிங் மேக்கராக இருப்பீங்களான்னு. இப்போ இந்த கூட்டணி ஒரு கிங்கை உருவாக்குமா இல்லை கிங் மேக்கராக இருக்குமா? கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு மன்னன் அதாவது மன்னனை உருவாக்குகிற புரோக்கர் என்று ஒரு கம்யூனிஸ்டால் சொல்ல முடியுமா? இட் கேன் நெவர் பி எ கிங் நார் அ கிங் மேக்கர். ஒரு கூட்டணி உருவாக்கி இருக்கிறோம், அது மக்கள் நல கூட்டணி, அவ்வளவுதான். ஆனால் அரசியல் கட்சிகளே தங்களுக்குள் இந்த கூட்டணிகளை வருவதற்கு பேரங்கள் செய்கிறாங்க. இது என்ன மாதிரியான சூழ்நிலையை உருவாக்கும்? அப்படித்தான் கேள்வி. எனக்கு தெரியாது, ஏனென்றால் நான் இப்பொழுது அந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ளவில்லை. நான் யாரையும் சந்தித்து தேர்தல் அணிக்கு வர வேண்டும் என்றோ வராதீர்கள் என்றோ சொல்லவில்லை. இப்பொழுது இருக்கிற இந்த அணியின் தலைவர்கள் எங்கள் கட்சியின் செயலாளர் உட்பட அவர் செய்வதற்கு முன்பு என்னிடம் சொன்னதும் இல்லை, நான் சொல்லித்தான் செய்ய வேண்டும் என்ற அவசியமும் இல்லை. இப்போ அமைந்துள்ள இந்த மக்கள் நல கூட்டணி, அதாவது குறிப்பாக இதற்கு கேப்டன் கூட்டணி என்று பெயர் வைத்திருக்கார்கள். இந்த மக்கள் நல கூட்டணி தான். மக்கள் நல கூட்டணியும் அவர் விஜயகாந்தனுடைய அமைப்பும் கூட்டணி வைத்திருக்கிறது. இந்த கூட்டணியோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும்? மக்களுக்கு இவர்கள் செய்ய மட்டும் என்னிடம் கேட்காதீர்கள். தேர்தல் மட்டும் நான் 9 தேர்தல்களிலே போட்டியிட்டு இருக்கிறேன். 7 தடவை தோற்றிருக்கிறேன். 2 தடவை ஆச்சரியப்படத்தக்க வகையில் வெற்றி பெற்றிருக்கிறேன். அப்போ இந்த மாதிரி தமிழகத்தில் இந்த ஏற்கனவே உள்ள கருத்து கணிப்புலாம் மாற்று வேறு ஆட்சி வரும்னு நினைக்கிறீங்களா? அது பழையபடியும் நீங்கள் அந்த ஊடகத்தில் ஜோதிடனை கிளி ஜோதிடனா கயிறு கட்டுறனா நாடி ஜோதிடமா என்கிறீர்கள். எந்த ஜோதிடத்தையும் நம்ப மாட்டேன், நானும் சோதிடன் ஆக மாட்டேன். மக்கள் தீர்ப்பளிக்கட்டும், பிறகு அந்த முடிவை ஒப்புக்கொள்வோம். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கணேசனுடன் திருச்சியிலிருந்து சார்ல்ஸ்.